உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ் லிங்கதுரை. தலைவர் பிரபாகரனை தமிழ் தேசிய தலைவர்னு தான் நம்ம சொல்லுவோம். நாம் தமிழர் போன்ற கட்சியை தமிழ் தேசிய கட்சின்னு சொல்கிறோம். நமது நாட்டை தமிழ் தேசம்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைகளில் வர்ற தேசம், தேசியம் போன்ற சொற்கள் தமிழ் சொற்கள் தானா? இந்த வார்த்தைகள் சங்க இலக்கியங்களில் எங்கேயாவது காணப்படுதா? அப்படி இல்லைன்னா தேஷ்ங்கிற வடமொழி சொல்லிருந்து கடன் வாங்கப்பட்டதா? வாங்க பார்க்கலாம். தேசம் என்கிற சொல் தமிழ் மக்களிடையே காலங்காலமா வழக்கில் இருக்கிற ஒரு சொல் தான். ஆனா தேசம் என்கிற சொல் சங்க இலக்கியங்கள்ல எங்கேயுமே காணப்படலை. சங்க இலக்கியங்கள்ல இல்லைனாலும் பேச்சு வழக்கில் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால இதை ஒரு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ தேசம் ஒரு வடமொழி வார்த்தை அப்படின்னு சொல்லிடலாமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா தேசம் ஒரு சுத்தமான தூய்மையான தமிழ் வார்த்தை. தேசம் ஒரு பேச்சு வழக்கு சொல். அதோட இலக்கிய வழக்கு என்பது தேயம். அப்போ தேயம் என்கிற சொல் சங்க இலக்கியங்கள்ல இருக்கா? நிச்சயமா இருக்கு, நிறையவே இருக்கு, நூற்றுக்கணக்கில் இருக்கு. நாம சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் பார்க்கலாம். உதாரணமா தொல்காப்பியம். தொல்காப்பியம் புறத்திணையியல் பாடல் எண் 16 அறிவன் தேயம் என்ற வார்த்தையை பதிவு செய்து, அகத்திணையியல் பாடல் எண் 43 ஊரது சார்பும் செல்லும் தேயமும் என்ற வார்த்தை வருது. அடுத்ததா திருக்குறள். திருக்குறள்ல குறள் எண் 753 பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணெய தேயத்து சென்று, இதுலையும் தேயம் என்ற சொல் வருது. திருக்குறள் தொல்காப்பியம் மட்டுமில்ல, சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, சீவக சிந்தாமணி போன்ற இலக்கியங்கள்லையும் தேயம் என்ற சொல் இருக்கு. உதாரணமா அகநானூறு பாடல் எண் 211 383 இதுல எல்லாம் தேயம் என்ற சொல் இருக்கு. அதே மாதிரி சீவக சிந்தாமணி பாடல் 17 இதிலே தேயம் என்ற சொல் கையாளப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்கள்ல தேயம் என்ற சொல் இருக்கு. ஆனா நம்ம பேச்சு வழக்கில் தேசம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த தேயம் என்ற சொல் தேசம் அப்படின்னு எப்படி மாறிச்சு? நடைமுறையில நாம பயன்படுத்துற சில சொற்களை சொன்னா உங்களுக்கே எளிமையா புரியும். உதாரணமா நேயம் என்கிற இலக்கிய சொல்லோட பேச்சு வழக்கு நேசம். அதே மாதிரி அயலூர் என்கிற இலக்கிய சொல்லோட பேச்சு வழக்கு அசலூர். இன்னும் கிராமத்து பாணியில சொல்லணும்னா முயல் என்ற வார்த்தையை கிராமத்து பக்கம் போய் கேட்டிங்கன்னா மொசல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வியாழக்கிழமை என்கிற சொல்ல விசாலக்கிழமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் எளிமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பையன், பையன்கள் இதை நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது பசங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கோம். தேசம் என்கிற சொல் தேயம் என்ற இலக்கிய சொல்லோட பேச்சு வழக்கு. தேயம் என்ற சொல் பேச்சு வழக்குல தேசம் அப்படின்னு எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தேசியம் என்ற சொல் விளக்குவதற்கு இன்னும் ரொம்ப எளிமையானது. தொல்காப்பியம், தொல்காப்பு, காப்பு, காப்பியம் இப்படி மாறுது இல்லையா? அதே மாதிரி தேசம், தேசியம் இது ஒரு தத்துவ சொல். தேசம் என்ற சொல்லோட தத்துவ வார்த்தை தான் தேசியம். மார்க்ஸ், மார்க்சியம் மாதிரி. இப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும். தேசம், தேசியம் போன்ற சொற்கள் தூய்மையான தமிழ் சொற்கள். இனி வட இந்தியா வரைக்கும் கேட்குற மாதிரி சத்தமா சொல்லுங்க, தேசம் தமிழ் வார்த்தை. நன்றி, வணக்கம்.